அப்படிலாம் ஒரு விதி இல்லை. ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வர முடியுங்கிறத ஒரு புது விதியை நீங்கள் உருவாக்காதீங்க. உயர்ந்த கொள்கை, உயர்ந்த நோக்கம், அதுதான் இங்கே தேவைப்படுது. ஒரு தலைவன் என்பவன் முதல்ல தன் மண்ணை, தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் என் மக்களை முழுமையாக நம்புகிறோம், முழுமையாக நேசிக்கிறோம். காரணம், நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள். என் மக்கள் மகத்தானவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா இங்கே பாருங்கள், உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் 1.1 வாங்கி 4.5 லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி அதோடு முடிஞ்சிருக்கும். இல்லைன்னா துவண்டு போய் அழிஞ்சு போயிருக்கும், இல்லை வேறு கட்சியோட போய் சேர்ந்துருக்கும், கூட்டணி வச்சுருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக 4 பெரிய தேர்தல்களை தோற்றும் கூட, பெரிய அளவு வெற்றியை தொடாத போதும் கூட, தொடர்ந்து பல இடைத்தேர்தல், பல உள்ளாட்சி தேர்தல், அதில் நின்று மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு 36 லட்சம் வாக்குகளை கொடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சின்னா நாங்கள். எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இருக்கார்.